ஏங்க, உங்களை தட்டி கேளுங்கன்னு தானே சொன்னேன். அருவாளை எடுத்துட்டு போய் வெட்டிட்டு வாங்க நான் சொன்னேன். அவன் என் பையனை கொலை பண்ண வருவான், என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்னங்க பேசுறீங்க? அதுக்கு உங்க மச்சான கொலை பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? நீங்க கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவீங்க. உங்க தங்கச்சி தாலியை அறுத்துட்டு வீட்டுல உட்கார்ந்துருப்பா. நான் தாலியா இருக்காம நம்ம வீட்டுல உட்கார்ந்துருப்பேன். உங்க மச்சான் நடந்துக்கிறத நினைச்சா எனக்கும் ஆத்திரமா தாங்க வருது. அதுக்காக கொலை பண்ண முடியுமா? அப்புறம் அந்த ஆளுக்கு உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆத்திரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல புஷ்பா. அகில் எனக்கு ஒண்ணுனா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அந்த மனுஷன் இந்த அளவுக்கு கேவலமா போயிருக்காருன்னா நம்ம மேல அவர் மனசுக்குள்ள அவ்வளவு கோவம் இருந்திருக்க. நீங்க மிரட்டினதுலயே அவர் பயந்திருப்பாரு. இதுக்கப்புறம் அவர் நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. தயவு செஞ்சு நீங்களும் அவரை பார்த்தா எதுவும் பேசாதீங்க. நான் என்னைக்குமே அவன்கிட்ட வம்புக்கு போனதில்லை. அவனே வம்புக்கு வந்தாலும் நான் விலகிதான் போயிருக்கேன். ஆனா அகில விஷயத்தில் இவ்வளவு கேவலமா நடந்துக்கும் போது என்னால எப்படி அவனை வெட்டாம இருக்க முடியும்? சரி, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துருங்க. நாம நம்ம வேலையை பார்ப்போம். இந்த மெடிசனை வாங்கிட்டு வாங்க. கொடுங்க. கொடு, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். வேணாங்க. உங்க பையன் பக்கத்துல நீங்க தானே எப்பவும் இருப்பீங்க. நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். செத்து போ. என்னங்க? ஐயோ அப்பா! ஐயோ! என்னங்க, என்னாச்சு? என்ன நொன்னாச்சு? உங்க அண்ணன் உயிர் பிச்சை போட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சோ? இல்லங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வட்டி மூலமா எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பழம் பையனோட மொத்த குடும்பத்துக்கு நான் தான் ஏமே. விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத. அவன் தேன் கூட்ட கைய வச்சுட்டான். என்ன பாடுபட போறான்னு மட்டும் பாரு. இங்க என்னடி பண்ற? தண்ணி குடிக்கலான்னு வந்தேம்மா. மா, அப்பா பேசினதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. மா, அப்படிலாம் ஒன்னும் நடக்காதுமா. இல்லடி, இவர் பாட்டுல ஆத்திரத்துல ஏதாவது பண்ணா 2 குடும்பமும் அழிஞ்சு போயிருமே. மா, அப்பா ஏதோ கோவத்துல பேசுறாரு, அதுக்காக கொலைலாம் பண்ணுவாரா? ஆத்திரத்துல புத்தி வேலை செய்யாது, அதான் பயமா இருக்கு. மா,
நீயா ஒன்னும் கற்பனைலாம் பண்ணிக்காத. அப்பா அந்த மாதிரியான ஆள்லாம் இல்ல. சும்மா ஏதோ கோவத்துல சொல்றாரு. நீ சீக்கிரம் உள்ள போ. உன்னை காணும்னா அதுக்கு வேற கோவப்படுவாரு. போ. சாரிம்மா, எனக்கும் அப்பாவை நினைச்சா ரொம்ப பயமா தான் இருக்கு. உன்னை மேலும் மேலும் பயமுடுத்த வேண்டாம் தான் இப்படி சொன்னேன். கடவுளே, அப்பா எதுவும் பண்ணிடக்கூடாது.